இந்த தியேட்டருக்கு போகக்கூடிய ஆளுங்க எப்படின்னா, ஒரு படம் வரும். அதில வந்து எதனா ஒரு ஷர்ட்டும், ஃபேண்ட்டும் அதில எப்படி இருக்கோ, அதே கேரக்டர்ல, அதே ட்ரெஸ்ஸுலயே வருவானுங்க. ப்ரோ மதியம் ஷோக்கு 3 டிக்கெட் போட்டிருக்கேன் உங்க ஃப்ரெண்ட் வால்டர வர சொல்லிருங்க. மாப்ள மதியம் ஷோக்கு டிக்கெட் போட்டிருக்கேன் கரெக்டா வந்துருடா. ஓகே மாப்ள. எத்தனை மணி ஷோ? எத்தனை மணிக்கு ப்ரோ ஷோ? 2:30க்கு ப்ரோ, 1:20 மணிக்கு மாப்ள. ஓகே மாப்ள, ஷார்ப்பா வந்துடுறேன். ஏன் ப்ரோ டைம் தப்பா சொன்னீங்க? தியேட்டருக்கு வரும்போது உனக்கே தெரியும். எங்க ப்ரோ உங்க ஃப்ரெண்ட இன்னும் காணோம். இரு ப்ரோ சொன்ன டைம் படி பார்த்தா இப்ப வர டைம் தான். சாய் மாப்ள கொஞ்சம் லேட்டாகி போச்சு. ஒரு விஷயத்த ஒரு வாட்டி சொல்ட்டா, ஒரு சில பேர்ல கப்புன்னு புடிச்சுப்பானுங்க. டிக்கெட் தம்பி, டிக்கெட்ப்பா. ஹேய், யாருகிட்ட டிக்கெட் கேக்குறா? உன்கிட்ட டிக்கெட் கேட்காம ஒப்பங்கிட்ட கேட்பேன். ஹேய், எங்க அப்பாவே நீ இங்க ஒப்பன்றியா? டேய், எங்க அப்பா நினைச்சாருன்னா உன்னை வேலை விட்டு தூக்கிட்டு வர்றா. இந்த பஸ் கூட எங்க அப்பா தாண்டா, அது தெரியுமாடா உனக்கு? இப்படியே பேசிட்டு இருந்தா போலீஸ் போன் பண்ணி வர வச்சிருவான். டேய், நீ யாரனா வர சொல்லுடா. எங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயத்த நான் சொன்னா உங்களை கும்பா தூக்கிட்டு வர்றா. யாரா உங்க அப்பா? என்னடா எங்க அப்பா தெரியலன்றா? எங்க அப்பாக்கு தமிழ்நாடுனா இந்த இந்தியாவே தெரியுண்டா. தளபதி ஸ்டாலின்டா. டே பைத்தியாரா, அவர் அப்பான்னு அன்போடு கூப்பிட சொன்னார்ல, அதுக்குன்ட்டு நீ அவர் அப்பாவே ஆக்கிட்டியா? அப்பான்னு கூப்பிட சொன்னார்ல, அப்போ அப்பாக்கு எது சொந்தமோ எது ஃப்ரீயோ அதுல எங்களுக்கு பங்கு இருக்குல்ல. நாங்க அவர் அப்பான்னு கூப்பிடணுமாண்ணா எங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ, சொத்திலும் பங்கு வேணும். இல்ல நாங்க கூப்பிட முடியாது. நீ அப்பான்னு கூப்பிடல கூப்பிடாம போடா. முதல்ல டிக்கெட்டு காசு எடு, இல்ல பஸ்ஸை விட்டு இறங்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எனி டைம் நம்மளோட ஃப்ரெண்டு என்ன சொல்லுவானா, மாப்பிள உனக்கு எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானே தவிர, அவன் வந்து பார்த்துப்பான். பட் ஆனால் வேடிக்கை தான் பார்த்துப்பான். நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். மாப்பிள்ள உன்ட்டு ஒன்னு சொல்றேன், உடனே கேட்டுக்கோ. உனக்கு எதனா பிரச்சனைனா எனக்கு ஒரு போன் மட்டாடி. யாரா ஒன்னு சந்தையில மிரட்டினாங்கன்னா எனக்கு ஒரு போன் மட்டாடி, நான் வந்து அவங்கள பாத்துக்கிறேன். உனக்காக நான் எப்பயுமே நிப்பேன், சரியா? நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் பேசிக் கொண்டு உள்ளார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது சிறிது நேரம் கழித்து பின்னர் அழைக்கலாம். அவன் செத்துட்டான்டா.